ஹல்லேலூயா. உட்கார்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மளை இந்த இடத்துல ஒன்று சேர்த்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 118ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, ஆரோனின் குடும்பத்தார் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுகிறவர்களாக இருப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்று இந்த விதமான ஜனங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார்கள், ஆரோனின் குடும்பத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணட்டும், சொல்லட்டும். என்னது? கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷத்தை நாம் ஆரம்பித்து மூன்றாம் மாசத்தையும் நம்ம முடிக்க போறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பார்க்கும்போது நம்மளால நம்மளுக்கு சொல்ல முடியும். என்னது? கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் பண்ணினதான உடன்படிக்கையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தான் பண்ணினதான வாக்குத்தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷர்கள் தங்களுடைய வார்த்தையை ஏதோ பேச்சுக்கு சொன்ன மாதிரி, இல்லைனா ஆமாம் உனக்கு எல்லாம் செய்கிறேன், உனக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்கிறேன், அந்த மாதிரி காரியத்தை செய்கிறேன்னு மனுஷர்கள் சில நேரம் சொல்லிவிட்டு மறந்து போனாலும் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் ஒருவரே நம்மளுடைய துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். எதற்காக? அவருடைய கிருபையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful in his covenant promises. தான் வாக்கு பண்ணினதான காரியத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவன் நம்மளை இந்த வருடத்திலே நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் ஒரு காலமும் வெட்கம் அடையவில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்துல தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மளுக்கு கிடைக்கிறதான நேரங்களில், நம்மளுக்கு கிடைக்கிறதான சமயத்தில் தேவனை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை நான் என்ன பண்ணுகிறேன், நோக்கி பார்க்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நாம் பிரகாசிக்கும்படியாக செய்யுங்க. தேவனை பார்த்தவர்களுடைய முகத்தை தேவன் என்ன பண்ணுகிறது இல்லை, வெட்கம் அடைகிறதுக்கு தேவன் விடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவன் தாமே நம்மளை நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு தியானத்துக்காக நாம் வாசிப்போம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Deuteronomy chapter 33 verse 11. வாசிங்க. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு வசனத்தில், இங்க ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுகிறோம், நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னது? கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவனுடைய கை காரியங்களின் மேல் பிரியமாயிரும். ஹல்லேலூயா. அவனுடைய கை காரியங்களின் மேலே பிரியமாயிரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த தலைப்பிலே நான் பேசுகிறதுக்கு நான் விரும்புகிறவனாக இருக்கேன். தேவன் நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் என்னவா இருக்க வேண்டும், பிரியமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே நாம் மேலேருந்து வாசிக்கும் போது 33ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல்களின் 12 கோத்திரத்துக்காக ஒரு பாடலாக அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணுகிறார், ஜெபிக்கிறவராக இருக்கிறார்.
ரூபனிலிருந்து வாசிக்கும் போது வாசித்து ஒரு ஒரு கோத்திரத்தை மோசேயானவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கே லேவியின் கோத்திரத்தை குறித்து பார்க்கும்போது கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே இந்த லேவியின் சம்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கிரியைகள் தேவனே உமக்கு பிரியமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க வேலைக்கு போறவங்க வந்திருக்கிறீங்க? வேலைக்கு போய் கார்மெண்ட்ஸ் வேலை, முட்டாய் வியாபாரம் செய்யறதாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறீங்க, வந்தவர்களாக இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய சம்பத்தை நீ செய்கிறதான பிரயாசத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறதாக இருக்கும். அதிலே ஒரு தீங்கையும் தேவன் என்ன பண்ண மாட்டார், சேர்க்க மாட்டார். அது கூட ஒரு கேடையும் தேவன் கூட்ட மாட்டார். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். இந்த ஆசீர்வாதத்தின் கூட தேவன் என்னத்தை சேர்க்க மாட்டார், வேதனையை சேர்க்க மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேலை செய்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா வேலையில் நம்மளால நிற்க முடியாது. உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும், மாசத்துக்கு அந்த அண்ணாச்சியோ அந்த அக்காவோ 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி கடனுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டுக்கும் கடனுக்கும் கொடுக்குறவர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ சொந்த பில்டிங்கை சொந்த இது வச்சு தாங்களே கம்பெனியை வச்சு தாங்களே நடத்துகிறவர்களாக இருந்தாலும் அநேக நேரம் தாங்கள் சம்பாத்தியத்தை கொண்டு வர்றாங்க, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் கெட்டுறவர்களாக இருக்கிறாங்க. இல்லைன்னா சம்பாதிச்சுட்டு கொண்டு வர்றாங்க, யாரோ என்ன பண்ணிடுறாங்க, பறிச்சுட்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணும், ஐஸ்வர்யத்தை தருகிறதாக இருக்கும். உலகத்திலே பார்க்கும்போது, நம்ம சாமானியமாக உலகத்திலே பார்க்கும்போது எல்லாரும் எங்கே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கே எனக்கு பணம் கிடைக்குது, எங்கே எனக்கு நன்மை கிடைக்கும் என்று அநேக இடம் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க சுற்றி பார்க்கிறவர்களாக இருக்கிறார். அதனால சங்கீதக்காரன் சங்கீதம் 5ஆம் சங்கீதம் நான் நினைக்கிறேன் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே அநேகர் எனக்கு நன்மை காட்டுவார் யார் என்று அநேகர் என்ன பண்ணுறாங்க, உலகத்திலே சுற்றி திரிகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே உம்முடைய முகத்தை என்ன பண்ணுங்க, என் மேலே பிரகாசிக்கும்படியாக செய்யுங்க. நம்முடைய தேசத்தில் பாருங்க, நான் வாழ்கிறதான பட்டணத்தில் பாருங்க, எனக்கு நன்மை கிடைக்காதா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பாருங்க எத்தனை லஞ்சத்தை கொடுத்து அங்கே ஒரு பெருக்கிற வேலை கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெருக்கிற வேலை கிடைச்சா பரவாயில்ல, ஒரு பியோன் வேலை கிடைச்சா பரவாயில்ல, அதுக்குன்னே எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, சம்பாத்தியத்தை எத்தனையோ பேர் காசை கொடுத்து அந்த வேலையை வாங்கிறதாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த ஒரு வேலைக்காக எல்லாம் இவங்களை பிடிச்ச மேலே வர முடியுமா, இவங்கள்ட்ட அந்த சைன் வாங்கினா மேலே வர முடியுமான்னு பார்க்கிறவர்களாக இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு 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 பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு என்ன பண்ணும், ஐஸ்வர்யத்தை தான். உன்னுடைய படிப்பு இல்லை, நீ என்ன பண்ணியிருக்கலாம், இன்ஜினியரிங் நீ முடிச்சிருக்கலாம், டிகிரியை முடிச்சிருக்கலாம், MBA முடிச்சிருக்கலாம். நான் இப்போ படித்து முடிச்சுட்டு நான் அப்படி வேலையில் கண்ணை மூடி நான் போய் அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் விட்டு வெளியே வந்த உடனே, சில பிள்ளைங்களுக்கு இந்த கனவு உலகத்தில் தான் இருப்பாங்க, அந்த படித்து முடிச்சுட்டு அந்த காலேஜ் விட்டு அந்த டிகிரி வாங்கிட்டு வெளியே வந்த உடனே 10 பேர் என்ன பண்ணுவாங்க, வா என் கம்பெனிக்கு சேர்ந்துக்கோ, அந்த எங்கே சேர்ந்துக்கோன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நிறைய நேரம் என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் அப்படி ஒரு வேளை பார்த்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு என்ன பண்ணும், ஐஸ்வர்யத்திற்கு. நீ ஒரு சின்ன வேலையை செய்தாலும் பரவாயில்ல, படிக்காம சின்ன யாருனாலும் கனப்படுத்த முடியாதபடி ஒரு ஒதுக்கப்பட்டதான வேலையை செய்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன் கூட இருக்கிறபடியால், தேவன் தன்னுடைய முகத்தை உண்மையிலே பிரகாசிக்கிறபடியால் அவர் உனக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அடிக்கடி பிடித்ததான வசனம், தேவன் இந்த யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபுக்கு நாடோடியாக இருக்கிறான். வசனத்தை வாசிக்கும் போது தலைக்கு என்ன வைக்கல, தலைக்கு பில்லோ வச்சு தூங்குறதுக்கு
தலைமாட்டு வைக்கிறதுக்கு என்ன கை ஐயாட்ட வேற திங்ஸ் இல்லை. நம்ம இந்த ட்ரெயினில் போகும்போது நிறைய பேருக்கு தெரியும், ட்ரெயினில் படுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெட்டி என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஊருக்கு கொண்டு போகிற பேக் என்ன பண்ணுவோம், சுற்றி வச்சு அது மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு என்ன பண்ணுவோம், படுப்போம். நீங்கள்லாம் என்ன பார்க்குறத பார்த்தா நாங்கள்லாம் ட்ரெயின்லலாம் போக மாட்டோம், நாங்கள் ஃப்ளைட்டில் அப்படி ஜம்முன்னு போவோம். உண்மை தானே? இன்னும் 2-3 பேர் தான் கையை தூக்குறாங்க. என்னது, நம்ம பேக் என்ன பண்ணுவோம், போட்டுட்டு பேக் மேலே இன்னொரு துணியை போட்டு ஊருக்கு போகிற வரைக்கும் ட்ரெயினில் படுக்கிறவர்கள். யாக்கோபை பாருங்க, அதுவும் நம்ம யாக்கோபுடைய கையில் இல்லை, எங்கேயோ கிடக்கிறதான கல்லை தான் தூக்கி என்ன பண்ணுறாரு, யாக்கோபு ஒரு தலைமாட்டாக வச்சுட்டு படுக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து சொல்கிறதான காரியம், நான் உன்னோட இருந்து நான் சொன்னதான எல்லா வாக்கு தத்துவத்தையும் நான் என்ன பண்ணுவேன், நான் நிறைவேற்றுவேன். நீ பிறக்கிறதுக்கு முன்பதாக நான் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு சொன்னதான வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன். நான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு வைத்ததான காரியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். தேவனுடைய கரத்தை என்ன பண்ணுங்க, பிடிக்கிறதாக இருங்க. வசனத்தில் வாசிக்கும், இப்படி இந்த வசனத்தில் வாசிக்கும் சொல்லுங்க, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதே அது மேன்மையான காரியம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், அதிகாரிகளை நம்புவதை பார்க்கிலும், எனக்கு தெரிஞ்சதான மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இல்லைன்னா இந்த பெரிய ஆளு மேனேஜரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை பிடித்து கொள்வதே மேன்மையான காரியமாக இருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வாசிங்க, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எல்லா கிஃப்டும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எல்லா வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய சொன்ன எல்லா காரியத்தையும் இந்த ஒரு வசனத்தை என்ன பண்ணுது, சொல்றதாக இருக்கு. நன்மையான எல்லா வரமும், பூர்ணமான எல்லா தயவுகளும் யார்கிட்ட வருகிறது, நம்மளுக்கு பரலோகத்தில் இருக்கிறதான தேவனிடத்துல இருந்து வருகிறதாக இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான காரியம், உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டியதான காரியம் நீங்க சம்பாதிக்கிறதுனால வர்றது இல்லை, இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைங்க சம்பாதிக்கிறதுனால இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிறதான ஆஸ்தினால வருகிறது இல்லை. யாரிடத்துல இருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவாகி இருக்கிறதான தேவனிடத்துல இருந்து வருகிறதாக இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் சாட்சியாக சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாக சொல்ல முடியும், தேவன் தாமே வேண்டிய நேரத்தில் நம்மளுக்கு வேண்டியதான காரியத்தை கொடுக்கிறவராக இருப்பார். வேண்டிய நேரத்தில் அந்த சூழ்நிலையை நமக்காக அந்த வாசல்களை திறக்கிறவர்களாக இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர்கிட்ட நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும், எத்தனை பேருடைய சைன் இருந்தாலும் சில இடத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சில ஆட்கள்கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. சில காரியத்தில் நம்மளால நிற்க முடியாது. ஆனா நம்முடைய கர்த்தராகி இருக்கிறதான தேவன், தன்னுடைய வெளிச்சத்தை நம்ம மேலே பிரகாசிக்கிறதான தேவன், நம்மளுக்கு வேண்டியதான நன்மைகளை தேவன் என்ன பண்ணுகிறார், செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, எனக்கு வேண்டியதான காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுக்கிறதாக இருங்க. தேவன் நம்மளுக்கு ஜெபிக்கும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததான காரியம் என்னது, ஆண்டவரே, அன்றன்றைக்கு வேண்டியதான அப்பத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு தர்றவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. Give us this day our daily bread. எனக்கு இன்றைக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. நான் நாளை குறித்ததான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். பட்சிகளையும் பூக்களையும் உடுத்துவித்து அவங்களுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுக்கிறதான தேவனே, வேற காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுக்கிறதாக இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தில் வாசிக்கும் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தாவே அவனுடைய சம்பாத்தியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய சம்பாத்தியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நான் பண்றதான இந்த சின்ன தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க. தேவனே, நான் படிக்கிறதான இந்த படிப்புல உம்முடைய ஆசீர்வாதம்
இருக்கிறதாக இருக்கு. 2வது கீழே வாசிக்கும் அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே அவனுடைய கையின் வேலைகள் உமக்கு என்னவாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். பிரியமான தேவன். 2வதாக பாருங்க வசனம் சொல்லுது, ஆண்டவரே அவன் செய்கிறதான காரியம், இந்த லேவி செய்கிறதான காரியம் உமக்கு என்னவாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவன் ஏழை இல்லை, இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிறதான இந்த டிராஃபிக் போலீஸ்மேன் மாதிரி இல்லை. லஞ்சத்தை கொடுத்து தேவன் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்படி தானே? இங்கே நம்ம இந்த டிராஃபிக் சிக்னல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. நிப்பாட்டின உடனே, ஐயா நிப்பாட்டின உடனே அந்த வண்டி ஓட்டுற ஆள் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 ரூபாவோ, ஃபைன் 2000 இருந்தால் ஒரு 200 ரூபாவோ, ஒரு 500 ரூபா கொடுத்த உடனே போலீஸ்மேன் என்ன பண்ணுவான், யோசிப்பான். சரி, என்னது எனக்கு வர சம்பாத்தியம் இவ்வளோ, நான் 2000 ஃபைன் வாங்கினேன், யாருக்கு தான் போகுது, அங்கே இருக்கிறதான கவர்மெண்ட்டுக்கு தான் போக போகுது. இந்த ஐயாட்ட நான் 500 ரூபா வாங்கினா என் பாக்கெட்டுக்கு சேர்ந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம், மத்தியானமோ கபாபோ பிரியாணியோ நான் என்ன பண்ணலாம், சாப்பிடலான்னு வாங்குறதா இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்ம ஒரு நாள் லஞ்சம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. யாராவது தேவனோட பணக்காரங்க யாராவது இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் யாருடையதாக இருக்கிறது, கர்த்தருடையதாக இருக்கு. நீங்க கொடுக்கறதான சில காரியத்தினால நீங்க ஆண்டவருக்கு போய், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, நான் ஜெபிச்சாதான் உங்களுக்கு ஓட்டுன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட முன்னாடி என்ன பண்ண முடியாது, நெஞ்சு நிமித்த முடியாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பதாக நான் என்ன பண்ணேன், ஒரு காரியத்தை எப்படி வாசித்தேன். எகிப்து தேசத்தில் நம்ம பார்க்கும்போது யார் ராஜாவாக இருந்தால், பார்வோன்கள் ராஜாவாக இருந்தாங்க. பார்வோன் 1, பார்வோன் 2, பார்வோன் ராமசேஸ், பார்வோன் துத்மோஸ்ன்னு இருந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ ஒரு பார்வோனுடைய கல்லறையில், ஒரு பார்வோனுடைய சமாதியில் என்ன பண்ணியிருந்துச்சான், இப்படி ஒரு எழுத்து எழுதியிருந்துச்சான் அவங்க சாமிக்கு. என்ன எழுதியிருந்துச்சு, என் சாமியே நான் என்ன பண்ணுறேன், உனக்கு என்னுடைய வாழ்க்கையில், நான் வாழ்ந்ததான வாழ்க்கையில் உனக்கு இத்தனை பலியை நான் என்ன பண்ணியிருக்கேன், செலுத்திருக்கேன். உனக்கு இத்தனை காணிக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். உனக்கு வேண்டியதான இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன். அதனால சாமியே இப்போ நான் என்ன ஆகிட்டேன், இப்போ நான் உன்னோட இடத்துக்கு நான் இப்போ வர போகிறேன். எனக்கு வேண்டியதான அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நீ என்ன பண்ணு, செய். நீ செய்யாவிட்டா நான் என்ன பண்ணுறேன், உனக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியத்தை, சூன்யத்தை செய்கிறதாக இருக்கேன். அவனுடைய கல்லறையில், அந்த பார்வனுடைய கல்லறையில் இப்படி போட்டிருந்துச்சான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேன்மை ஒன்றும் பாராட்ட முடியாது. நம்மளுக்கு கொடுத்ததான காரியம் அவர் தான். ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு கொண்டு வந்தது யாரு, தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து நடத்துறது யாரு, தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேண்டியதை போகும்போது வரும்போது பாதுகாக்கிறது யாரு, தேவன். நம்ம தேவனுக்கு முன்பதாக அராஜகம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தகுதியும் இல்லை. அநியாய அக்கிரமத்தை செஞ்சு விட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாததான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, ஆண்டவரே நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் சர்ச்சுக்கு என்ன பண்ணுறேன், இத்தனை காணிக்கையை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். சர்ச்சில் நான் என்ன பண்ணுறேன், நான் இப்படி முன்னாடி நிற்கிறேன், சர்ச்சில் என்ன பண்ணுறேன், இந்த காரியத்தை செய்கிறேன்னு தேவனுக்கு முன்பதாக நம்மளால மேன்மை பாராட்ட முடியாது. நம்ம யோசிக்க வேண்டியது எந்த மாதிரி யோசிக்கணும்னா, அந்த மகா பெரியதான தேவன் அவருடைய ஊழியத்தில் என்ன பண்ணியிருக்காரு, என்னை பங்குபடுறதுக்காக ஒரு சின்ன வேலை எனக்கு கொடுத்துருக்காரு. தன்னுடைய மகா பெரிய ராஜ்யத்தில் அநேகர் இந்த மகாராஜனை ஆராதிக்கும்படியாக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கார், ஒரு சின்ன வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் சபையினோட சேர்ந்து அந்த மகாராஜனை ஆராதிக்கும்படியாக எனக்கு ஒரு சின்ன பாடுறதான வேலை, ஒரு சின்ன மியூசிக் வாசிக்கிறதான வேலை, சின்ன பிபிடி போடுறதான வேலையை தேவன் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கார். நாட் தி அதர் வே ரவுண்ட். நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுனால, நான் பெரிய சிங்கிஸ்டாக இருக்கிறதுனால, பெரிய ட்ரம்மிஸ்டாக இருக்கிறதுனால, கீபோர்டிஸ்டாக இருக்கிறதுனால, வேற என்ன பிபிடிஸ்டாக இருக்கிறதுனால தேவன் என்னை இங்கே கூப்பிட்டுருக்கா, தேவன் என்னை முன்னாடி வச்சிருக்கார். இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தயவாக நம்மளுக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கார், கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்க ஏதோ ஒரு பெரிய புண்ணியத்தை செஞ்சதுனால அல்ல. தேவன் தயவு செஞ்சு தன்னுடைய மேல் பரலோகத்தின் கஜானால இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்தவராக. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆண்டவரே லேவி செய்யறதான காரியம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். ஏன்னா லேவி தன்னுடைய அந்த கோத்திரத்தின் பிதாவாகிய லேவி சில காரியத்தை என்ன பண்ணான், செய்தான். ஆக்ரோஷத்தில் வெறியில போய் என்ன பண்ணாரு, அண்ணனும் தம்பியும் போய் என்ன பண்ணாங்க, சில காரியத்தை செஞ்சாங்க. அந்த காரியத்தை செஞ்சதுனால
யாக்கோபுடைய பெயர் என்னானது? துர்வாசனை வீசினதாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பண்ணுகிறதான காரியம் தேவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? துர்வாசனையை வீசக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனசின் யோசனைகள், நம்முடைய கையின் கிரியைகள் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கட்டும். கீழே வாசிக்கும் நான் வேகமாக செல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன பண்ணுங்க, என்னுடைய சம்பத்தை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. என்னுடைய கையின் வேலைகள், கையின் கிரியைகள் உமக்கு என்னவாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கும். மூன்றாவதாக வசனம் சொல்லுது, ஆண்டவரே யாரெல்லாம் எனக்கு விரோதமாக நிற்கிறார்களோ என்னுடைய சத்துருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எதிர்கொண்டு. அந்த 3ஆம் பாகத்தை வாசிங்க. அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். வசனம் சொல்லுது, ஆண்டவரே இந்த லேவிக்கு விரோதமாக அநேக ஜனங்க என்ன பண்றாங்க, பகைத்து அவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. ஆண்டவரே நீங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 94ஆம் சங்கீதத்தில் நினைக்கிறேன் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, பழி வாங்குறது என்னுடைய காரியம், நியாயம் விசாரிக்கிறது என்னுடைய காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தொழிலில் பாருங்க, அநேக நேரம் நம்ம பாவம், நம்ம ரொம்ப பணக்காரர்களாக இருக்கிறதுனால நம்ம சம்பாதிச்சு ஒரு ரொம்ப பெரியதான ஏழைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டேக்ஸ் கட்டி அவர் பாவம், அவருடைய கடனெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தீர்க்கிறோம். மும்பையில் அம்பானியும் அதானியும் இருக்கிறதான அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சம்பாதிச்சு என்னது, நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சு, நீங்கள் கார்மெண்ட்ஸில் போய் செஞ்சு, நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, வியாபாரத்தை செஞ்சு அங்கே இருக்கிறதான ஏழைங்களுக்கு என்ன பண்ணுறோம், அந்த பெரியதான ரிலையன்ஸ் கம்பெனி ஓனருடைய அந்த ஏழையாக இருக்க அந்த பாவப்பட்டதான மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்க கடனெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தீர்த்து வைக்கிறவர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வேலை செய்கிறவங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது. எனக்கு அவ்வளோ தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் என்ன போராட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், யாரெல்லாம் அந்த லேவிக்கு விரோதமாக நிற்கிறார்களோ, எந்தெந்த காரியங்கள் லேவிக்கு விரோதமாக இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய பேக் போன் என்ன பண்ணுவேன், நான் உடைச்சிரு. நம்ம தமிழ் பாஷையில் எப்படி என்னது, பிட்டி எலும்பை நான் என்ன பண்ணுவேன், உடைச்சிரு. முது வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அந்த முது ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னன்னு. எத்தனை பேருக்கு முது வலி வந்திருக்கு? கொஞ்சம் பேர் தான் வந்து. முது வலி வந்தவன் என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி தானே, உட்காரவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, வெயிட் என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. சிலவங்களுக்கு சீரியஸாக இருந்தால் நடக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ எனக்கு உண்மையாக இருந்தா, நான் விரும்புகிற மாதிரி வேலையை செஞ்சா, நான் விரும்புகிற மாதிரி காரியத்தை செஞ்சா, உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நான் நின்று அவன் ஒன்றுத்தையும் செய்யாமல் பேஷண்ட் மாதிரி இப்படி நொண்டி வர மாதிரி நான் என்ன பண்ணுவேன், செய்கிறதாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வாசிக்கும் போது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னது, நான் உனக்கு விரோதமாக இருக்கிறதான இந்த வெட்டி கிளிகளுக்கும் விரோதமாக இருக்கிறதான இந்த பச்சை புழுக்களுக்கும் நானே எதிர்பட்டு நான் உனக்காக என்ன பண்ணுவேன், வழக்காடுகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தில் வாசிக்கும் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சத்ருக்கள் எனக்கு என்ன செய்ய முடியும், மனுஷனின் சூழ்ச்சிகள் எனக்கு என்ன செய்ய முடியும். கர்த்தருக்கு முன்பதாக நான் உத்தமமாய் நடக்கிறபடியால், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நான் உத்தமமாய் நடக்கிறபடியால், கர்த்தர் என்னை என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறவராக. அன்றன்றைக்கு எனக்கு வேண்டியதான காரியத்தை அவர் போஷித்து அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் எதிர்நிற்க வேண்டியதில்லை. நான் வந்துட்டு நெஞ்ச நிமித்தி, ஓய் நான் யார் தெரியுமான்னு சொல்ல தேவையில்லை, எனக்காக வழக்காடுறதுக்கு வேறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் லேவிக்கு குறித்து 3 காரியத்தை என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். என்னது 3 காரியம்? என்னது? 1, ஆண்டவரே அவனுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிங்க. தேவன் லேவியின் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கிறார். 2வதாக லேவினுடைய வேலை எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். 3வதாக என்னது, தேவன் லேவியின் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தரே எதிர்பட்டு அவங்களுக்கு வேண்டியதான நியாயத்தை செய்கிறவர்களாக இருப்பார். எதுக்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை லேவியை குறித்து ஆண்டவர் இப்படி முக்கியமாக சொல்றாங்க? மேலேருந்து வாசிக்கும் போது ரூபனை குறித்து சொல்றாங்க, லேவியை குறித்து பார்க்குறோம், கீழே சிமியோன் தானை குறித்து நஃப்தலியை குறித்து எல்லாம் என்ன பண்ணுறோம் பார்க்கிறதாக இருக்கும். ஆனால் லேவி எதற்காக ரொம்ப முக்கியமான காரியம் உள்ளவர், அந்த லேவியின் ட்ரைப், லேவியுடைய குலம் எதற்காக முக்கியமான காரியம் என்று மீதி இருக்கிறதான கொஞ்சம் நேரத்தில் நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம்.
லேவியினுடைய வேலை என்ன என்று பார்க்கும்போது பழைய பாட்டின் புஸ்தகத்திலே லேவியினுடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? கர்த்தருடைய ஆசரிப்பின் கூடாரத்தை பாதுகாக்கிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசரிப்பின் கூடாரத்தை இவங்க என்ன பண்ணணும்? பாதுகாத்து அதுக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். வேண்டியதான எல்லா பணிமூட்டுகளையும் லேவியின் கோத்திரத்தை என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் செய்கிறதாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து, கிளீனிங்லேருந்து, வேற என்னது, லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிற எல்லா வேலையும் லேவியின் கோத்திரத்துக்காக தான், லேவியின் கோத்திரத்தவர்கள் தான் என்ன பண்ணணும்? செய்கிறதாக இருக்கணும். நான் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அடிக்கடி தேவன் இந்த லேவியின் கோத்திரத்தை பார்த்து சொல்வார்கள், இந்த லேவியின் வம்சத்தை நான் என்னுடைய ஊழியத்துக்கு, என்னுடைய தாசனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் நான் எப்படி கொடுத்துருக்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்கேன். சபை நல்லா நடக்கணும், ஆராதனை நல்லா நடக்கணும்னா சிலவங்க அதுக்காக தியாகமாக இருந்து செய்கிறவர்களாக. நம்ம சபையில் எத்தனையோ ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஆராதனைன்னா அதோடைய ப்ரிப்பரேஷன் என்ன ஆகுது? சனிக்கிழமை சாயங்காலமே ஆவறதாக இருக்கு. நீங்கள் உட்கார்றதான இடம் க்ளீனாக இருக்கட்டும், பார்க்கறதான இடம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ ஜனங்க என்ன பண்ணுறாங்க? க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. செட் பண்ணுறவங்க எல்லாம் செட் பண்ணுறதாக இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளை, லேவியின் கோத்திரம் அன்றைக்கு அந்த ஆசரிப்பின் கூடாரத்துக்கு ஊழியத்துக்கு என்னவா இருக்கிறாங்க? ஒரு கிஃப்டாக இருக்கிறவர்களாக, ஒரு வெகுமதியாக இருக்காங்க. நம்முடைய சபையிலே கூட பாருங்களேன், அநேகர் நம்ம ஆராதனையை நம்மோடு கூட சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கறதுக்காகவோ இல்லைன்னா ரெக்கார்டு பண்ணி திருப்பி போடுறதான இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்காகவோ இதுக்காக ஒரு டீம் என்ன பண்ணுது? வேலை செய்கிறதாக இருக்கிறது. தேவன் இந்த லேவியின் கோத்திரத்தை என்ன பண்ணினார்? இதுக்காக முக்கியத்துவத்தை படுத்தினவராக இருந்தார். உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது அநேக காரியத்தை குறித்து என்ன பண்றோம்? பார்க்கிறதாக இருக்கும். 9ஆம் வசனத்தை பாருங்களேன். லேவி என்ன சொல்லுகிறான்? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். இவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனுடைய உடன்படிக்கையை காக்கிறவர்களாக இருக்காங்க. மேல இருந்து வாசிக்கும் போது பாருங்களேன், என்னது? தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுனால, தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்கிறதுனால பாருங்க, இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கு, he said to his father and mother, I have not seen him. அவங்களுடைய பிள்ளைங்களை பார்த்து he did not acknowledge his own brothers or his children. என்னது? அவங்க அப்பா அம்மாவுடைய காரியம் உங்களுக்கு பெருசாக தெரியல, குடும்பப்பற்றவங்களுக்கு என்னவா இல்லை? பெருசாக தெரியல. எனக்கு பிராமுக்கியமான காரியம், முக்கியமான காரியம் என்னது? லேவி சொல்லுகிறான், எனக்கு முக்கியமான காரியம் என்னது? என்னுடைய தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்வது, என்னுடைய தேவனுடைய கட்டளையை கை கொள்வதுதான் எனக்கு என்னவா இருக்கிறது? முக்கியமாக இருக்கிறது. எனக்கு குடும்ப காரியம் எனக்கு பெருசா இல்லை, என்னுடைய வேற காரியம் எனக்கு என்னவா இல்லை? பெருசா இல்லை. தேவன் எனக்கு ஒரு காரியத்துக்காக அழைத்தார். தேவன் எனக்கு ஒரு காரியத்துக்காக, உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே தேவன் ஒரு காரியத்துக்காக என்னை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்வதற்கு நான் என்னவா இருப்பேன்? உண்மை உள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்வது என்றால், தேவனுக்கு முன்பதாக ஒரு லேவியனாக நிற்பது என்றால், ஃப்ரீ டைம்ல செய்கிறதான ஒரு டைம் பாஸுக்கு செய்கிறதான காரியம் இல்லை, ஒரு ஹாபி மாதிரி செய்கிறதுக்கு இல்லை, சமயம் போகிறதுக்காக சிலவங்க வச்சுருப்பாங்க. என்னது? டைம் பாஸுக்காக பெயிண்டிங் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, டைம் பாஸுக்காக ஸ்கெட்சிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, டைம் பாஸுக்காக மீன் வளர்த்துறவங்களாக இருப்பாங்க. ஊழியம் செய்வது, கர்த்தருக்காக நிற்பது இந்த மாதிரி காரியம் இல்லை. அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணுகிறதாக இருக்கும். லேவியரின் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அநேக இடத்துல தேவன் சொல்வார், லேவிக்கு தன்னுடைய சகோதரர்களோடனே இல்லை, சொத்தில பங்கில்லை. எதுக்காக? தேவன் தான் உன்னுடைய பங்காக இருக்கிறார். அநேக நேரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா, சண்டே ஒரு நாள் நான் என்ன பண்றேன்? ஸ்டேஜ் முன்னாடி நின்றுட்டு ஹாய் பூயின்னு சொல்றதுனால நான் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கேன். ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு லேவியனாக இருக்க வேண்டும் என்றால் அநேக நேரம் தேவனுக்காக தியாகம் செய்கிறதாக. ரெண்டாவதாக பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் ஊழியத்தில் நான் முக்கியமாக இல்லை, நான் முன்னாடி ஒரு பெரிய காரியத்தை செய்யலை. ஆனால் பிரியமான சகோதரனை, பிரியமான சகோதரியே, தேவனுடைய குடும்பத்திலே உன்னை என்னவாக வைத்திருக்கிறார்?
ஒரு லேவியனாக வைத்திருக்கிறார். லேவனுடைய வேலை என்னது? தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய வேலையை அவனுடைய குடும்பத்தில் என்ன பண்ணணும்? செய்கிறதாக இருக்கணும். நம்முடைய கலாச்சாரத்தில் பார்க்கும்போது கூட ஒரு தகப்பன் தான் என்ன பண்ணணும்? அவனுடைய குடும்பத்துக்கு ஆசாரின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த வேறு மதத்தார் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் பண்ணுறதான எல்லா பூஜைக்கும் சாங்கியத்துக்கும் யார் முன்னாடி நிற்கணும்? யார் முன்னாடி நிற்கணும்? அவங்க அப்பா தான் என்ன பண்ணணும்? நிற்கிறதாக இருக்கணும். பிரியமான சகோதரர், பிரியமான தகப்பனே, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் என்ன வைத்திருக்கிறார்? உங்களை ஒரு லேவியனாக வைத்திருக்கிறார். 4 பேருக்கு ஊழியத்தை 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்பதாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் என்னவா இருங்க? முதல்ல சாட்சியாக இருங்க. ஹல்லேலூயா. நிறைய வெளியே வந்துட்டு வெளியே மயக்க பிடிச்சிட்டு வெளியே ஸ்டேஜில் நின்றுட்டு நீ இப்படி நல்லா இரு, நீ அப்படி நல்லா இருன்னு கமெண்ட் அடிக்கிறதுக்கு காரியத்தை சொல்கிறது சுலபமான காரியம். ஆனால் தேவன் நம்மை லேவியனாக தெரிந்து கொண்டதான தேவன் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறதான காரியம் என்னது? நம்முடைய குடும்பத்தில் நம்ம என்னவா இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். இந்த 9ஆம் வசனத்தின் 2ஆம் பாகத்தில் வந்து பாருங்களேன், அவர் என்ன பண்ணுறாங்க? உம்முடைய வார்த்தையை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். 10ஆம் வசனம் போடுங்க டிவியில். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களையும் போதித்து உம்முடைய சந்நிதியிலே அவங்க என்ன பண்ணுறாங்க? தூபத்தை ஏறெடுக்கிறவர்களாக, பலியை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களாக. அது ஒரு நேரம் இருந்தாலும் ஒரு தகப்பனாக இருக்கிறதான நீங்கள், ஒரு தாயாக இருக்கிறதான நீங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? ஜவாப்தாரியாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நம்பி தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்காங்க. உங்களை நம்பி தான் தேவன் உங்களை புருஷனும் மனைவியுமாக சேர்த்து வைத்திருக்கார். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் எப்படி புருஷர்களாக இருந்து குடும்ப தலைவர்களாக இருந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேண்டியதான காரியத்தை மார்க்கெட்டில் போய் மாதத்துக்கு வேண்டியதான எல்லா காய்கறியை வாங்கி மாதத்துக்கு வேண்டியதான எல்லா இந்த தினசரி ஜாமான பொருட்களை வாங்கி போடுறீங்களோ, ஏன்னா வாரத்துக்கு வேண்டியதான எல்லா காய்கறிகளை மார்க்கெட்டில் போய் வாங்கி கொடுக்குறீங்களோ, அதே வண்ணமாக உங்களுடைய குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? முன்னாடி நிற்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. சகோதரர்கள் பண்டிகை வரும்போது நீங்கள் யோசிக்கணும், நான் வரும்போது வெறும் நான் ஒருத்தனை மாத்திரம் வந்து நான் இங்கே நிற்கல, நான் என்னுடைய குடும்பத்து சார்பாக நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வருகிறவனாக இருக்கேன். சொன்ன மாதிரி அப்படி தானே நம்ம உலக பிரகாரமாகவும் ஒரு புருஷன் ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்துக்கு வேலை செய்து சம்பாதிக்கலை, இல்லைன்னா வாங்கி எல்லா சம்பாதித்தையும் இவர் ஜொமேட்டோ வாங்கியும் ஸ்விக்கி வாங்கியும் வீட்டம்மாவுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்காம செஞ்சா வேறவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் என்ன இது மனுஷனாக இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, ஒரு குடும்ப பொறுப்பை இவன் என்ன பண்ணல, செய்யல. ஃபிசிக்கலுக்கு வேண்டியதான காரியத்தை நம்ம எப்படி மும்முரமாக இருந்து செய்கிறோமோ, உடம்பு முடியலனாலும் பலவீனமாக இருந்தாலும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நம்முடைய வேலைக்கு என்ன பண்ணுறோமோ போகிறோம். எதுக்காக? நம்ம அந்த கம்பெனி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம என்ன பண்ணல போல. நம்ம அந்த டிவிஎஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஆட்டோவை ஓட்டி பெங்களூரெல்லாம் நான் டெய்லி சுற்றி பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணல யாரும் போல. நம்மளுக்கு தெரியும் நம்ம வேர்வை சிந்தி சம்பாதிச்சதான் என்னுடைய பிள்ளைங்க என்ன பண்ணலாம்? ஸ்கூலுக்கு போகலாம், என்னுடைய பிள்ளைங்க காலேஜுக்கு போகலாம், என்னுடைய வீட்டில் என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும். அதே வண்ணமாக பிரியமான சகோதரரே, ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்னவா இருப்பேன்? ஒரு லேவியனாக இருப்பேன். லேவியனாக இருந்து நான் என்னத்தை செய்வேன்? கர்த்தருடைய வாசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? நான் போதிக்கிறவனாக இருப்பேன். என்னுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக நடக்கிறாங்களா? கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையாக இருக்கிறாங்களா என்று அதை நான் என்ன பண்ணுவேன்? நான் கண்ணோக்கமாக இருப்பேன். பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறாங்களா? பிள்ளைங்க வாலிப கிளாஸுக்கு கரெக்டாக போகிறாங்களா? பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்றாங்களா? பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா? பிள்ளைங்க பைபிள் வாசிக்கிறாங்கன்னு பொறுப்பு யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? சண்டே ஸ்கூல் டீச்சருடைய பொறுப்பு இல்லை. சும்மா நம்ம கை நீட்டி சொல்லலாம், இந்த டீச்சர் சரியில்லை அதனால என் பிள்ளை என்ன பண்ணல? பைபிள் வசனத்தை வாசிக்கல. இந்த காரியம் சரியில்லை அதனால என் பிள்ளைங்க என்ன பண்ணல? வளரலன்னு சொல்றது ரொம்ப ஈஸி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் உங்களை லேவியராய் வைத்திருக்கிறதான காரியம் என்னது? நீங்கள் அங்கே இருந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்த்து இந்த வசனத்தை என்ன பண்ண எனக்கு வாசித்துட்டு ஒப்புவிச்சுட்டு கொடு. நீ என்ன இல்லைன்னா ஒருவேளை உங்கள் பிள்ளை வாலிப கிளாஸுக்கு போகாமல் சண்டே ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தா
அப்பா நீங்களும் உட்கார்ந்து பாப்பா எடு, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேர்ந்து அப்பாவும் பையனும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஆர்சிபி வின் ஆகுதா சிஎஸ்கே வின் ஆகுதா பார்க்காதபடி நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, வாலிப கிளாஸுக்கு போயிட்டு வா, அப்புறம் தான் வேற காரியத்தை நம்ம பேசுவோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், முன்பதாக இருந்து வளர்த்துறவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. லேவியுடைய வேலை அதுதான். லேவியுடைய வேலை என்னது, ஜனங்களை தேவனிடத்துல போய் சேர்க்கிறதான காரியம். ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனையில வளர்கிறார்களா, கர்த்தருடைய நடத்தையில உண்மையா இருக்கிறார்களான்னு லேவி என்ன பண்றார், கவனமாக பார்க்கிறவர்களாக. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆண்டவரே இந்த லேவியின் சம்பாத்தியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நான் சொன்ன வண்ணமாகி தேவனை நம்மளால என்ன பண்ண முடியாது, மயக்க முடியாது. அவர் பேசுற மாதிரி, அவர் விரும்புற மாதிரி அவருக்கு ஐஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, மயக்க முடியாது. தேவன் சில காரியத்தை நம்மள்ட்ட என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார். இட் இஸ் நான் நெகோஷியபிள். அது என்னது, நெகோஷியேட் பண்ண முடியாது. பிரியமான நம்முடைய பிள்ளைகளே, தேவன் நம்மள்ட்ட ஒரு லேவியனா எதிர்பார்க்கதான காரியம் என்னது, அநேகரை தேவனிடத்திலே சேர்க்கிறவர்களாக. பிரதான ஆசாரியர், தி ஹை பிரீஸ்ட் எந்த வம்சத்திலிருந்து வருகிறார் என்றால் லேவியின் வம்சத்திலிருந்து வருகிறவராக. ஆசாரனுடைய வேலை என்னது, ஜனங்களுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்துல சொல்லுகிறதான காரியம், தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை ஜனங்களிடத்திலே சொல்லுகிறதான காரியம். பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, தேவனுடைய ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், அவர் ரெடியாக இருக்கிறார். நீ ஒரு லேவியனா இருந்து உன்னுடைய குடும்பத்தில், நீ வேலை செய்கிறதான இடத்துல, உன்னுடைய சபையில நீ ஒரு லேவியனா இருந்து கர்த்தர் விரும்புகிறதான காரியத்தை செய்கிறதவனாக. ஏனென்றால் லேவியருடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் என்று என்னது, என்னுடைய புருஷன் என்னை என்ன பண்ணுவான், சிநேகிக்கிறவனாக இருப்பான். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கும் போது லேயாளுக்கு 3வது குமாரனாக யார் பிறக்கிறா, லேவி பிறக்கிறதாக. லேயாளுடைய நம்பிக்கை என்னது, இந்த லேவி பிறக்கிறதுனால நானும் என் புருஷன் என்ன இருப்போம், ஐக்கியமாக இருப்போம். லேவியை பார்த்து நானும் என் புருஷனும் ஐக்கியமாக இருப்போம். அதே தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷம் கழிச்ச பாருங்க, அதே தான் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். இந்த லேவின் குடும்பத்தோடைய, லேவின் குலத்தோடைய, லேவினுடைய சந்ததியோடைய ரோல் என்னது, தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒன்று சேர்க்கிறதான காரியமாக இருக்கு. இதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சகோதரர் பண்டிகையை நோக்கி நம்ம என்ன பண்ணுகிறோம், எதிர்நோக்கி போறவர்களாக இருக்கும். ரெண்டாவதாக குட் ஃப்ரைடே, இல்லைன்னா இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் இந்த காலத்துக்கு நேரமாக நம்ம போகிறதாக இருக்கும். என்ன காரியம், முக்கியமான காரியம் என்றால், இந்த நேரத்தில் அநேகர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவின் பாடு மரணங்களை அநேகர் என்ன பண்ணுவாங்க, தியானிக்கிறவர்களாக. எதுக்காக, இயேசுவானவர் அன்றைக்கு அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு இருக்கிறதான காரியத்தை கொள்ளை எடுத்ததான பொருளை என்று பார்க்காதபடி எல்லாவற்றையும் வெறுமையாக்கி பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அவர் எல்லாவற்றையும் விட்டு எதுக்காக, ஜீவனை அந்த அகோரமான சிலுவையில கொடுத்தார் என்று அநேகர் தியானிக்கிறவர்களாக இருப்போம். அதில் இயேசுவானவர் தன்னுடைய பூமியின் செய்ததான ஊழியத்துல ஒரு முக்கியமான காரியம், என்ன முக்கியமான காரியம் என்றால், அவர் தேவனுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒன்றுபடுத்துறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He has brought us close to God. நம்முடைய தேசத்துல பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம நிறைய நேரம் இங்க இருக்க முக்காவாசி ஜனங்க கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதுனால இதோடைய அருமை நம்மளுக்கு அநேக நேரம் என்ன பண்றதில்ல, தெரியறதில்ல. பாருங்க எத்தனையோ ஜனங்க பஸ்ஸா மழையில குளிர்ல என்ன பண்றாங்க, எந்திரிச்சு என்ன பண்றாங்க, போறாங்க. எதுக்காக, நாம் என்ன பண்ணோம், அந்த மலையை ஏறினா அந்த தேவ தரிசனத்தை என்ன பண்ணேன், நான் பார்க்கிறதாக இருப்பேன். கொஞ்ச நாளுக்கு முன்பதாக நான் சொன்னேன், எத்தனையோ பெரிய கிரிக்கெட்டருங்க, எத்தனையோ பெரிய செஸ்ல வின் ஆனாங்களா, என்னது அவங்க என்ன பண்றாங்க, முழங்காலில் என்ன பண்றாங்களா, அந்த படியை என்ன பண்றாங்களா, ஏறுறதாக இருக்காங்க. எதுக்கு, நான் அப்படி முழங்காலில் ஏறினா அப்பாவாது என் சாமி வந்து என்ன பண்ணோம், என்னை பார்த்து என்னுடைய வாழ்க்கை மேல எனக்கு வேண்டியதான காரியத்தை அது செய்யறதாக இருக்கட்டும். எத்தனையோ ஜனங்க எத்தனையோ செலவழிச்சு மழையும் பள்ளத்தாக்கினையும் போய் நாத்தம் முடிச்ச தண்ணியிலெல்லாம் முழுங்கி பண்றதாக இருக்கு. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தேவன் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் அன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால திரைச்சிலை என்ன பண்ணது, கிழிக்கப்பட்டதாக இருந்தது. எபேசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வரும்போது நாம் தைரியமாக தேவனுடைய சமூகத்துல எங்கோ தூரமா இருந்தேன் நான் தேவனுடைய தரிசிக்கிறேன்,
ದೇವರ ದರ್ಶನ ನಾನು ನೋಡ್ತೀನಿ, சாமி எங்கேயோ தூரமாக நான் பார்க்குறேன்னு இல்லை. நம்ம தைரியமாக அவருடைய சிங்காசனத்தில் போய் அவருடைய வலது கையை பிடிச்சி அப்பா பிதாவே என்ன பண்ணலாம் நம்ம சொல்கிறதுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அவருடைய பாதத்தில் விழுந்து அவர் பாதத்தை பிடிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு இத்தனை என்ன பண்ணுது அநியாயம் நடக்கிறதாக இருக்கு, ஆண்டவரே எனக்கு இத்தனைலாம் தேவையாக இருக்குது, அப்பா பிதாவே எங்களுடைய தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேண்டியதான காரியத்தில் இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்னு தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தை நம்ம என்ன பண்ணலாம், பிடிக்கிறதாக இருக்கலாம். இதனால ஆனது இயேசுவானவர் தேவனையும் நம்மையும் என்ன பண்ணார், அன்றைக்கு ஒன்றுபடுத்தினவராக இருந்தார். ஹல்லேலூயா. இயேசுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் பெயர் என்ன, மகா பெரிய பிரதான ஆசாரியன், தி கிரேட் ஹை பிரீஸ்ட். நமக்காக பரிதபிக்கிறதான மகா பெரிய பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணுகிறார், எப்படி பழைய பாடில் லேவின் வம்சம் எப்படி செய்ததோ, லேவின் கோத்திரத்தில் எப்படி அந்த பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலுடைய ஜெபங்களை தேவனிடத்தில் கொண்டு போகிறார்களோ, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொண்டு வர்றார்களோ, அதே வண்ணமாக இயேசு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், செய்தவராக. அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, வாசிக்கிறதாக 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, மனுஷனாகி இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவானார். வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்படியே அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கிறதுக்காக தன்னை என்ன பண்ணார், அவர் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் எதற்காக சிலுவையில் அன்றைக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றால், தன்னுடைய ஜீவனத்தினாலே பிதாவும் தூரமாக இருக்கிறதான உலகமும் ஒன்றுபடுகிறதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கார், அன்றைக்கு நம்முடைய கர்த்தராக இயேசுவானவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். அந்த 6ஆம் வசனத்தை டிவியில் போடுங்க. எப்படி கொடுத்தார், எல்லாரையும் மீட்பதுக்காக தன்னை என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தவராக. ஒப்பு கொடுக்கறதுன உடனே நம்ம என்ன சிம்பிளாக சொல்கிறோம், ஏதோ சப்மிட் பண்ணுறோம், அசைன்மெண்ட் எழுதி என்ன பண்ணுறோம், டீச்சர்கிட்ட ஒப்பு வைக்கிறோம். ஏதோ சம்பாதிச்சுட்டு வந்துட்டு டீட்டம்மா கையில் என்ன பண்ணுகிறோம், ஒப்பு வைக்கிறவர்களாக. ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், who gave himself as a ransom for others. தன்னை என்ன பண்ணார், கிரயமாக அவர் கொடுத்தவராக இருக்கிறார். கிரேக்க பாஷையில் அந்த வாசிக்கும் அந்த வார்த்தை ஆன்டி லுத்ரான்னு சொல்லுவாங்க. என்னது, ஒரு யாரையோ கடத்திட்டு போயிட்டாங்க, எதையோ கடத்திட்டு எதையோ அவங்க அங்கே வசமாக வச்ச உடனே என்ன கேட்பாங்க, நீ இவ்வளோ காசு எனக்கு என்ன பண்ணு கொடு, அப்போ தான் என்ன பண்ணுவேன், உனக்கு வேண்டியதான இந்த பிள்ளையோ உனக்கு வேண்டியதான இந்த மனுஷன் என்ன பண்ண உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவானவர் என்ன செஞ்சாங்க, நம்மளை மீட்கிறதுக்காக, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தன்னே என்ன பண்ணாரு, கடன் கிரயமாக கொடுத்தார். எதற்காக, நாமும் தேவனும் ஐக்கியமாக இருக்கும்படியாக, நாமும் தேவனும் என்ன பண்ணணும், ஐக்கியமாக இருக்கிறதாக. நான் வேகமாக செல்கிறேன், இதை நாம் என்ன பண்ணுவோம், தியானிக்கிறதாக. இயேசுவானவர் நானும் பிதாவும் இன்றைக்கு ஒன்றாக இருக்கும்படியாக அன்றைக்கு என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனை விலைக்கிரயமாக as a ransom he paid at the right time. அந்த நேரத்தில் சிலுவையில் என்ன பண்ணார், தன்னுடைய ஜீவனை விலை கிரயமாக கொடுத்ததாக. அதனால் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த காரியத்தை நான் என்ன பண்ணுகிறேன், ஜனங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு பிரசங்கியாக நான் இருக்கிறவனாக, ஏற்ற காலத்தில் இதை குறித்து நான் சாட்சியாக சொல்லுகிறதுக்காக நான் என்னவா இருக்கிறேன், பிரசங்கியாக இருக்கிறேன். என்னது, இயேசுவானவர் ஜனங்களை பிதாவோடு சேர்க்கும்படியாக தன்னை என்ன பண்ணார், கொடுத்ததாக இருக்கிறார். கீழே வாசிக்கும் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும், ஆதலால் புருஷரை நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க, தர்க்கம் செய்யாம. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் என்ன பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுகிறதுக்கு விரும்புகிறேன். நம்ம இந்த வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணுகிறோம், ஜெப நேரத்தில் சொல்லுகிறோம். ஆனா எதுக்காக இயேசுவானவர் மனுஷர்கள் தேவனும் மனுஷரும் ஐக்கியமாக இருக்கிறதுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதனால் சகோதரர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உடைய கரங்களை உயர்த்தி என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிறதாக இருங்க. எதுக்காக, மனுஷரும் தேவனும் என்ன ஆகட்டும், ஒன்றாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்லுகிறார். நான் பிரசங்கிக்கிறது எது, இயேசுவானவர் அன்னைக்கு ஜீவனை கொடுத்தார், மனுஷனும் தேவனும் ஒன்றாவதுக்காக. அதனால் எபேசு சபையில் இருக்கிறதான ஜனங்களே,
நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஜெபிங்க. மேல இந்த வாசிக்கும் போது பார்க்கும்போது அதான் சொல்கிறார், நம்ம நம் நல் ஜீவனம் பண்ணுறதுக்காக, நல் வாழ்க்கையை வாழுகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இயேசு செய்ததான அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், செய்கிறதாக இருக்கும். ஜெபிக்கும் போது பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. சகோதரர் பண்டிகை வரப்போகுது, குட் ஃப்ரைடே வரப்போகுது, ஈஸ்டர் வரப்போகுது. ஜெபிக்கும் போது நமக்காக ஜெபம் பண்ணது நல்லது. ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளை ஆசீர்வதிங்க, என்னுடைய தொழில் ஆசீர்வதிங்க, எல்லாம் நல்லது, தப்பு இல்லை. ஆனால் ஜெபிக்கு வசனம் சொல்ல மாட்டோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் ஏரியாவில் எத்தனையோ ஜனங்க சகோதரர் பண்டிகைக்கு சகோதரர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம், எத்தனையோ சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறவர்களாக இருக்காங்க. மாடு மாதிரி என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து மாடு கூட ஜாஸ்தி என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. 6 மணிலேருந்து ராத்திரி 8-9 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. ஆனால் சம்பாதிச்சு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் குடி கடைக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறவனாக. சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க, சாராய கடைக்கு கொடுக்குறவர்களாங்க, சம்பாதிச்சு அழிக்கிறவர்களாக. ஆண்டவரே இந்த ஜனத்துக்காக நான் என்ன பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறேன். எஸ்தர் சொன்ன வண்ணமாக, சகோதரிகளே, எஸ்தர் சொன்ன வண்ணமாக, ஆண்டவரே என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்க என்ன பண்ணட்டும், ரட்சிக்கப்படுகிறவங்க. இவர்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், உபவாசம் படுகிறதாக. இந்த காரியம் தான் வாசிக்கும் இதே அதிகாரத்திலிருந்து மேல வாசிக்கும் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக இந்த காரியம் என்னது, உங்களை தியாகமாக பண்ணி திறப்பில் நின்று ஜனங்கள் தேவனோட ஒன்றாயிருக்கும்படியாக, லேவி செஞ்சதான காரியம், ஜனங்கள் தேவனோட ஒன்றாயிருக்கும்படியாக செய்கிறதான ஜெபம் என்னவா இருக்கிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இந்த ஜெபம் நன்மையும் பிரியமுமா இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், ஏனென்றால் இந்த தேவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிறதான அறிவை அடைகிறதுக்கும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பமாக இருக்கு, அவருடைய விருப்பமாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், லேவியின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வர்றது நம்ம எல்லாம் நல்லது. ஆனால் லேவியின் காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், செய்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. என்னது, திறப்பில் நின்று ஒன்று நம்ம பார்த்தோம், நம்முடைய குடும்பத்தில் நம்ம ரோல் மாடலாக இருக்கிறது, குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க தேவனோட ஐக்கியமாக இருக்கிறது, நம்முடைய மனைவி தேவனுடைய ஐக்கியமாக இருக்கிறது, நம்முடைய புருஷன் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறது, நம்முடைய பேர பிள்ளைங்க தேவன் விரும்புகிறதான வாழ்க்கையை வாழுகிறதுக்கு நாம் அநேக காரியத்தை செய்கிறதாக இருக்கும். அது ஒரு சைடு இருக்கும். ரெண்டாவதாக ஜனங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், செய்கிறதாக இருக்கும். கீழே வாசிக்கும் போது இந்த ஒரு பாகத்தை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் கண்ணோட்டம் என்னது, வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் கோல் ஆஃப் அப்போஸ்தலன் பால்ஸ் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலனாகிய பவுலை பிடிச்சி நீங்கள் இன்டர்வியூ எடுத்து, why do you do what you do, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஊழியத்தை செய்கிறீங்க, இந்த மாதிரி காரியத்தை செய்கிறீங்க என்று சொன்னால் இதே காரியத்தை தான் சொல்லுவாங்க. என்னது, இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவனானவர், பிதாவாகிய தேவனானவர் பூமியோட என்ன பண்ணுகிறார், ஒப்பரவாகிறவர்களாக இருக்காங்க. இந்த ஒப்பரவாக்குறதான ஊழியத்தில் இவ்வளோ பெரிய மகா பெரியதான பிளான்ல நான் என்னுடைய சின்ன காரியத்தை செய்கிறதாக இருக்கேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கும் போது வாசிங்களேன், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி வசனத்தை சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது, என்ன நெருக்கி ஏவுகிறதாக இருக்குது. எல்லாரும் அவர் ஒரு நாள் மரித்தபடியால் நாம் எல்லாரும் என்னானோம், மரித்தவர்களாக. 2ஆம் பாகத்தை வாசிங்க. எல்லாரும் மரித்தார்கள் என்றும் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், எல்லாரும் நாங்க மரித்தார் என்று நாம் என்ன பண்ணியிருக்கோம், அறிந்தவராகும். ஏனென்றால் அன்றைக்கு இயேசுவானவர் சிலுவையில் தன்னையே ரான்சமாக, தன்னையே கிரயமாக கொடுத்ததினாலே நான் இப்போ அறிந்திருக்கேன், நான் இயேசுவுடைய, நான் சீஷனாக இருக்கிறபடியால், இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறபடியால் என்னுடைய வசனம் என்னது, என்னுடைய யோசனை என்னது, வாழுகிறதான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இல்லை, நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். அவருடைய அன்பை என்ன பண்ணுது, என்ன நெருக்கி ஏவுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியம் இஷ்டம் இருக்கோ இல்லையோ பல்ல கடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நீ செய்கிறதாக இருப்போம். அப்படி தானே, அப்படியே இல்லையா? வேலைக்கு போகிறவங்க, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன வண்ணமாக, நம்மளுக்கு ஜுரம் அடித்தாலும் கை கால் வலிச்சாலும் பலவீனமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு என்ன பண்ணுவோம்,
போகிறதாக. எதுக்கு? நம்ம போய் வேலை செஞ்சால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டியதான காரியத்தை கொடுப்பாங்க, வேண்டியதான சம்பாதி என்ன பண்ணும் வர்றதாக இருக்கும். இங்கே பாருங்கள் வசனம் இப்படி சொல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்ல, கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது, என்னை நெருக்கி ஏவுறதாக. எனக்கு இது பண்ணுறது என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. குனிஞ்சு போன வாரம் சொன்ன பணிஞ்சு குனிஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, தேவனுக்காக வேலை செய்கிறது எனக்கு என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய பதவி, எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னை பார்த்து செல்யூட் பண்ணுறாங்க. என்னுடைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பெரிய ஆளாக என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க. ஆனால் சபையில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், சின்ன ஒரு பெருக்கிற வேலையை நான் செய்கிறேன். சபையில் ஒரு சின்ன சேர் எடுத்து வைக்கிறதான வேலையை செய்கிறேன். சபையில் என்னோட பாதி வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு, பாதி வயசு தான் அந்த பொண்ணு இருக்கும். அந்த பையனும் பொண்ணு என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, நெஞ்ச நிமித்திட்டு ஏன்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெட் வெயிட் என்ன பண்ணுறாங்க காமிக்கிறதாக இருக்காங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்கிறதான காரியம் என்னது, கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது, என்னை கழுத்தை பிடிச்சி என்ன பண்ணுது, நீ செய்ப்பான்னு என்ன பண்ணுது செய்கிறதாக. கிறிஸ்துவின் அன்பு நம்ம பண்ணுறதான காரியத்துக்கு, if it is not the source, if Christ's love is not the source for whatever we do, கிறிஸ்துவின் அன்பினால் நம்ம செய்யாமல் இருந்தால், நான் அடுத்து சொல்ல முடியும், உங்களால் ஊழியத்தில் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதான காரியம் என்னது, ஸ்பெஷலாக இந்த வாலிப செட்டு வர்றதான காரியம் என்ன, எமோஷ்னலாக, ஓ ஆமாம், ஐயோ எங்கள் அப்பா நல்லா செய்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஊழியத்தில் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா ஊழியத்தில் செய்கிறாங்க, நான் என்னவா இருக்கேன், தண்டச்சோராக இருக்கேன்னு அப்படி வர்றது, கில்ட் ட்ரிப்பிங்னால வர்றது, ஒரு குற்ற உணர்ச்சினால வர்றது, இல்லைனா வேற ஏதோ யாரோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்லி, வேற ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, ஏதோ ஒரு உணர்ச்சி வசமாக வந்தால் மேக்சிமம் நான் சொல்கிறேன் 6 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? சண்டே ஸ்கூல் டீச்சருங்க தெரியும், அந்த தியாகத்தோடு உங்களால் தியாகத்தோடு உங்களுக்கு சண்டே ஸ்கூல் பண்ண முடியல, பண்ணலன்னா அநேக நேரம் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, லெசன் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, வந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, ராத்திரியெல்லாம் தூங்காமல் ஜோமன் என்ன பண்ணியிருப்பீங்க, லெசனை ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு தான் அந்த பையன் என்ன பண்ணுவான், நல்லா என்ன பண்ண நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணுவான், அப்படி சாமி ஆடுவான். நம்ம வந்துட்டு நினைப்போம், நான் வேறு இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன், கம்பு எடுத்து பலார்னு என்ன பண்ணியிருப்பேன் கொடுத்துருப்பேன். ஸ்கூலில் வந்துட்டு எல்லா ஃபிங்கர் ஆன் யர் லிப்ஸ் இப்படி இருந்துட்டு எல்லாம் எனக்கு கேட்குறதாக இருப்பாங்க. இங்கே நான் படுறதான பாடு என்ன, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ப்ரெஸ்டீஜுக்காக, எமோஷனுக்காக, ஜனங்க கைத்தட்டி அப்பா நல்ல பையன் நல்ல ஊழியம் செய்கிறான்னு சொல்கிறதுக்காக, எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்காக ஊழியத்தை செஞ்சால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன பண்ணட்டும், நெருக்கியே விடும். என்ன கிறிஸ்துவின் அன்பு? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் என்ன பண்ணார், தன் ஏற்ற காலத்திலே தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணார், ரான்சமாக, கிரயமாக கொடுத்தார். எதற்காக? தேவனும் மனுஷனும் என்ன பண்ணட்டும், ஒன்றாவதுக்காக கொடுத்தார். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கொடுக்கிறதாக. கீழே வாசிக்கும் போது 18ஆம் வசனம் வாசிக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த ஒப்பரவாக்குறதான ஊழியத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்ததாக இருக்கிறார். ஆதலால் வாசிங்க 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்துருங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாரோட பாவங்களை எண்ணாமல், தேவன் உலகத்தின் பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குறதான போதனையை எனக்கு கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, தேவனானவர் எங்களை குறித்து புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து, நாங்கள் என்னவா இருக்கணும், கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று, கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பண்ணுகிறோம், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறதாக இருக்கிறோம். வசனம் அடிக்கடி நம்ம தியானிக்கிறதான காரியம் என்னது, இயேசு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குறதான ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற வண்ணமாக பிரியமான தேவனுடைய பிள்ளை கவனிங்க, நல்லா இருக்கிறத செதற அடிக்கிறது ரொம்ப சுலபமான காரியம். சகோதரர் ஐக்கியமாகட்டும், சகோதரி ஐக்கியமாகட்டும், வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், இது என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, வேற எல்லாம் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் சகோதரி ஐக்கியம் கூட்ட வச்சா இவங்களுக்கு போதாதா? இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வைக்கணுமா, ப்ரேயர் வாக்கு வைக்கணுமா, என்ன இந்த ப்ரேயர் வைக்கணுமா, அந்த ப்ரேயர் வைக்கணுமா, உபவாச ஜபம் வைக்கணுமா, வீட்டு ஜபம் வைக்கணுமான்னு இருக்கிறத கெடுத்து விடுறது
ரொம்ப சுலபமான காரியம். அல்லேலூயா. ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை அழைத்தது அதற்காக அல்ல. என்ன சர்ச்சில் கூட்டமாக வைக்கிறாங்க, சகோதரர் கூட்டம் ஒன்று, அந்த கூட்டம் ஒன்று, இந்த கூட்டம் ஒன்றுன்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான காரியம் பாருங்க, என்னது? ஒப்புரவாக்குறதான காரியம். ஒரு ஆடு தேவனுடைய சபையை விட்டு தூரமாக போனால் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு இன்னும் இருக்கிறதான எரியிற தீல நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? எண்ணெயை ஊத்துறவர்களாக இருக்கக்கூடாது. இருக்கிறதான புண்ணு மேலே உப்பை போய் என்ன பண்ணக்கூடாது? ராவக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? சபையோட ஒப்புரவாக்குறதாக இருக்கிறவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? தேவன் நம்மளை லேவியாக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் நின்று அவர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறதுக்கு நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆனால் லேவியா இருக்கிறதா நாம் தேவன் நம்மள்கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? சில காரியங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். என்ன காரியம்? முக்கியமான இந்த ஒரு காரியம் என்னது? லேவி அன்றைக்கு ஜனங்களையும் தேவனையும் ஒப்புரவாக்குனது போல, இயேசுவானவர் ஜனங்களையும் தேவனையும் ஒப்புரவாக்குனது போல நாமும் என்ன பண்ணுவோம்? ஒப்புரவாக்குறவர்களாக இருப்போம். 20ஆம் வசனத்தை டிவியில் போடுங்க. தேவன் எங்களை குறித்து அந்தபடியே தேவனானவர் என்ன பண்ணுகிறார்? எங்களை குறித்து என்ன பண்ணுகிறார்? வாசிங்க. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, தேவனானவர் எங்களை கொண்டு என்ன பண்ணுகிறார்? புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து, நாங்கள் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதியாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுதானே நாம் தேவனை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே நான் உம்முடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறவனாக இருக்கும். ஸ்தானாதிபதினா உங்களுக்கு தெரியும், ஒரு தேசத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு டிப்ளமேட் இருப்பாங்க. அந்த தேசம் வளர்றதுக்காக, தேசத்தில் யுத்தம் வரக்கூடாதபடி, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வரக்கூடாதபடி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் வராதபடி முக்கியமான செய்கிறதான வேலை யாருடைய வேலைன்னா, நம்மளுடைய மோடி தாத்தாவுடைய வேலை இல்லை, இல்லைன்னா அமித்ஷாவுடைய வேலை இல்லை. அங்கே வச்சிருக்கிறதான ஃபாரின் மினிஸ்டர், அங்கே இருக்கிறதான அம்பாசிடருங்க செய்கிறதான காரியம். என்ன காரியம் இருந்தாலும் இவங்க தான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணுறதாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன காரியத்துக்கும் சண்டை வர்றதாகும். அது ஒரு சைடில் இருக்கும். கீழே வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவரை எங்கள் மூலியமாக என்ன பண்ணுகிறார்? வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கார். தமிழில் புத்தி சொல்றதாக இருக்கார். ஆனால் நம்ம பாஷையில் புத்தி சொல்றதுன்னா என்ன பாருங்க, அட்வைஸ் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன், என்ன பண்ண மாட்டேன். நான் ஒரு காதில் போடும், ஒரு காதில் எடுக்காதவனாக இருப்பேன். அந்த வசனத்தை போடுங்க டிவியில். தேவனை என்ன பண்ணுறாங்க? எங்கள் மூலியமாக, பாஷை வாசிக்க கிரேக்க பாஷை வாசிக்க, எங்கள் மூலியமாக அவர் என்ன பண்ணுறாரு? வேண்டுறார். எங்கள் மூலியமாக கெஞ்சுறவராக இருக்கார். அந்த வசனத்தை போடுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்கிலீஷ் போடுப்பா. ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? எங்கள் மூலியமாக ஜனங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க? வேண்டவர்களாக இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்கும் போது இங்கிலீஷில் போட அந்த வசனத்தை மாத்திரம். தேவன் நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் ஜனங்கள்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும்போது, ஓகே தேங்க்யூ, காட் இஸ் beseeching to us, God is pleading through us, God is pleading through us. என்னது? தேவனே எங்கள் மூலியமாக ஜனங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க? வேண்டுறவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, போதும், நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். என்னது? ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது, ஒரு ஆள்கிட்ட போய் சர்ச்சிட்ட வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி பேசணும்னா, மூணாவது ஆள் பேசுன மாதிரி பேசக்கூடாது. சகோதரர் பண்டிகைக்கு வாங்கன்னு சொன்னோன்னே, வாங்க போன வாரம் சொன்ன மாதிரி சிலவங்க இப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் என்ன அந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்களாம்? அன்னதானம் பண்ணுறாங்களாம். என்ன பண்ணு, கரெக்டாக அந்த டைமுக்கு டிஃபனை கொண்டு போ, வேண்டியதான காரியத்தை கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்களா? ஃப்ரீயாக ரேஷனை அரிசி கொடுக்குறாங்க. அப்படி போன்னு சொல்லாதபடி தேவனே உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க? அவங்கள்ட்ட வேண்டுறவர்களா கை கொடுத்து நீங்கள் பேசும்போது யாரா பேசுகிறீங்க? தேவனுடைய ஸ்தானாதிபதியாக பேசுகிறீங்க. ஒரு ஆளை சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது, ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும்போது, தேவனுடைய அன்பை சொல்லும்போது உங்களை நீங்கள் எந்த விதமாக காமிக்கிறீங்க? தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயேசுவான கையை பிடிச்சி, வாப்பா என்ன பண்ணு, என்னுடைய வீட்டுக்கு வான அழைத்து கொண்டு வர்ற மாதிரி அந்த வேலையை செய்கிறவராக ஜெபிக்கும் போது, நீங்கள் தேவன்கிட்ட பாரப்பட்டு ஜெபிக்கும் போது எந்த விதமாக ஜெபிக்கிறீங்கன்னா, அன்றைக்கு கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவானவர் தன்னுடைய வேர்வையை ரத்தமாக சிந்தி அவர் ஜீவனை குடித்து ஜெபித்தது வண்ணமாக
வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபித்த வண்ணமாக, with deep groaning and sighs ஜெபித்த வண்ணமாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனிடத்தில் அவங்களுக்காக என்ன பண்ணுறோம்? வேண்டி கொண்டு ஜெபிக்கிறோம். எதற்காக? இவங்க கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் இந்த காரியத்துக்காக நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். என்னது? ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீர் போதுமானவராக இருக்கு. அல்லேலூயா. உண்மைதானே? தேவன் நம்முடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கும். நம் வாசுதான வசனம் உபாகம் 33:11 வாசிக்கும். கர்த்தாவே அவனுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதித்து அவனுடைய கிரியையின் மேலே பிரியமாக இருக்கட்டும். அவனை பகைக்கிறவர்கள், அவனுடைய சத்துருக்கு விரோதமாக நீங்க யுத்தம் செய்யுங்க. தேவன் நம்முடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் நம்மளுடைய உழைப்பை அழிக்கிறதான ஜனங்களுக்கு விரோதமாக, நம்முடைய உழைப்பை அழிக்கிறதான காரியங்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் செய்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராக இருக்கிறதான நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம், நம்முடைய கையின் வேலைகள் அவருக்கு என்னவா இருக்கட்டும்? பிரியமாக இருக்கிறதா இருக்கட்டும். நம்மளுடைய யோசனைகள், நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஏனென்றால் God has called us for a bigger purpose. ஒரு பெரிய தீர்மானத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளை அழைத்தவராக இருக்கார். வெறும் இங்கே சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு போறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அநேகரை நம் லேவியனாயிருந்து, நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசாரியனாக இருந்து, அநேகரை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து, நம்முடைய குடும்பம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆரோக்கியமாய் வளர்றதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருப்போம். ரெண்டாவதாக, லேவியன் எப்படி அநேகரை தேவனோட சேர்த்தானோ, இயேசு கிறிஸ்துவானவர் அநேகரை தன்னுடைய மரணத்தின் மூலியமாக, தன்னுடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்ததின் மூலியமாக தேவனோட அநேகரை சேர்த்தாரோ, அதே வண்ணமாக அப்போஸ்தலன் பவுலானவர் தன்னுடைய ஊழியத்தை எந்த விதமாக பார்த்தாரோ, இந்த இயேசுவின் ஸ்தானாதிபதியாக அநேகரை இந்த ஒப்பரவாக்குறதான ஊழியத்தை பார்த்தாரோ, அதே காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போமா? தேவனிடத்துல நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போமா? ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. உம்முடைய ஸ்தானாதிபதியாயிருந்து, உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவனாயிருந்து, அநேகர் உம்மோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக, அநேகர் உம்மை நேசிக்கிற பிரகாரமாக இந்த ஒரு லேவியனாக நான் என்னை மாற்றும். ஆண்டவரை, எனக்கு விரோதமாக தடை செய்கிறதான என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய குறைகள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய வீண் பெருமை, அகங்காரங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அதை எங்களை மேற்கொள்ளக்கூடாது. துணிகரமான காரியங்கள் உம்முடைய சபையின் ஐக்கியத்தை என் மூலியமாக உடைக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை நொறுக்கிறதுக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கணும். என்னையே கிரயமாக கொடுக்கறதுக்காக, என்னையே ஒரு உகந்த வாசனை திரவியமாக என்னை ஊற்றுறதுக்கு என்னை அர்ப்பணிக்க. லார்ட், I give myself away as a fragrant offering. I give up myself away as a ransom for many to be saved. ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? அர்ப்பணிச்சு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனே, உலகம் தோன்றுறதுக்கு முன்பதாகவே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ராஜாக்களாக, எங்களை ஆசாரியர்களாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரை தெரிந்தெடுத்தீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய கையின் கிரியைகளை, எங்களுக்கு வேண்டியதான நன்மையை பாதுகாத்து எங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவனே, ஆண்டவரை உம்மை நாங்கள் விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரலோகத்தில் இருக்கிறதான தேவனே, எங்கள் மேல் அன்பு வைக்கிறதான தேவனே, ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக இயேசுவே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு வேண்டியதான பலனை நீங்கள் தாங்கள் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஏற்ற காலத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்களை உயர்த்துங்கள் ஆண்டவரே. ஆனால் இந்த நேரத்தில் தேவனே ஆண்டவரே, நாங்கள் பூமியிலே சபையிலே நாங்கள் இருக்கும்போது உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து அநேகரின் விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தூபமாக ஏறெடுக்கிறவர்களாக மாற்றுங்கள் ஆண்டவரே. அநேகர் உம்மோடு ஒப்பரா ஆகும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக இல்லை மாற்றுங்கள் ஆண்டவரே. எங்கள்கிட்ட இருக்கிறதான குறைகள், குற்றங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த அக்கினியால் இதை சுட்டெரித்து
எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருகிறதான பண்டிகை நாட்களில் ஆண்டவரே, வருகிறதான காலத்தில் உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து நீர் விரும்புகிறதான இந்த ஒப்புரவாக்குறதான ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக எங்களை பயன்படுத்துங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சோதனைக்கு விழாதபடி கர்த்தாவே, தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.